மிகவும் நன்றாக இருக்கும். வரக்கூடிய இப்னு மரியம் நபியாக வருவார் என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினால் அவர் நபியாகத்தான் வருவார். வேற யாரு எது கூறினாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றுக்கு முரண்பாடாக இருந்தால் அதை முஸ்லிம்கள் நம்ப முடியாது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றுக்கேற்ப எந்த நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கை. அப்பொழுது நாம் பார்ப்போம், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய இப்னு மரியம் யாராக வருவார் என்று கூறியிருக்கிறார். சஹீஹ் முஸ்லிமில் கிதாபுல் ஃபித்ன் என்ற அதிகாரத்தில் பாபு ஜிக்ரு தஜ்ஜால், தஜ்ஜால் சம்பந்தமா கூறப்பட்ட சப்டைட்டிலில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ் வருகிறது. அதில் ஒரே ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்தில் தோன்றுகின்ற இப்னு மரியம் நபியுல்லாஹி ஈசா, அல்லாஹ்வினுடைய நபியாகி வரக்கூடிய ஈசா இப்னு மரியம் என்று கூறியிருக்கிறார். இதே ஹதீஸ் முஸ்னத் பின் ஹம்பலிலும் இடம்பெற்றுள்ளது. அதில் இதே ஹதீஸ் 5 முறை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுல்லாஹ் என்று கூறியதாக நாம் பார்க்கின்றோம். அப்போ ஒரே ஹதீஸில் 4 முறை வரக்கூடிய இப்னு மரியம் நபியாக வருவார் என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கினால் வேற யார் எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பு நாம் எடுக்க முடியாது. இன்னும் இந்த விஷயம் நாம் கையாளும் போது முஸ்லிம்களில் பல்வேறு ஆலிமீன்கள் வரக்கூடிய இப்னு மரியம் நபியாக வரமாட்டார், அவர் முன்னாடிய நபியாக இருந்தார், ஆனால் இன்னும் முஸ்லிம் உம்மத்தில் வரும்போது நபியாக வரமாட்டார் என்று எழுதியிருக்கிறார். இது மௌலானா மௌதூதி சாஹிப், அதே போன்று அவர்களுக்கு துணை போகின்ற மற்ற சில அமைப்புகளில் உள்ள ஆலிமீன்களும் அதே கருத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் கூறி வந்தேன், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்துக்கு முரண்பாடாக இந்த கருத்து இருக்கிறது. இனி நாம் அவரிடம் கேட்கிறோம், ஈசா நபி வருவார், அவரை என்ன பெயரில் முஸ்லிம் மக்கள் அழைப்பாரு? ஈசா ஹசரத் என்று அழைக்க முடியுமா? அல்லது ஈசா மௌலவி என்று அழைக்க முடியுமா? ஈசா உஸ்தாத் என்று அழைக்க முடியுமா? நபி என்று அழைத்தால், ஏதாவது ஒரு ஆள் நபி என்று அழைத்தால் நபியாக வந்தார். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ் ஒரு அருள் ஒரு ஆள் மீது செய்தால், வழங்கினால், அந்த அருள் கிடைத்தால், அவர் தன்னுடைய நிலைமைக்கு மாற்றம் வருத்தாமல் அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ் எடுக்க மாட்டான் என்று குர்ஆனிலே வருது. அப்போ மிகப்பெரிய அருளாகிய நுபுவத் என்ற அருள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வழங்கப்பட்டதற்கு பிறகு அதை எடுத்து விடும் என்று சொன்னால், ஈசா இப்னு மரியம் தன்னுடைய நிலைமைக்கு ஒரு மாற்றம் வருத்தி இருக்கிறாரே, அதனால் அல்லாஹ் அந்த அருளை எடுத்தான் என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கும். அதுவும் ஒரு நபிக்கு, நபியை பொறுத்தவரைக்கு குர்ஆனுடைய அறிவுரைக்கு மாற்றமான கருத்து. ஒரு சாதாரண மூமின் கூட அவ்வாறு செய்ய மாட்டான், நபி அவ்வாறு செய்ய முடியும். நான் கூறி வந்தது, ஈசா நபி அல்லாமே வருவார் என்ற கொள்கை எந்த ஒரு ஹதீஸ் மூலமும் நிரூபிக்க முடியாது, குர்ஆனுக்கேற்பவும் நிரூபிக்க முடியாது. ஆனா நபியாக வருவார் என்று ஹதீஸுக்கேற்ப உள்ள கருத்து, நபியாகத்தான் வருவார். இன்னும் சில ஆலிமீன்கள் வேற ஒரு கருத்து எடுத்து வைக்கிறார். அது பழைய நபி, புதிய நபி கிடையாது. அது முன்னாடியே வந்த நபி, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு நபி வராததினால் அவர் பழைய நபி தானே, புதிய நபி கிடையாது என்று கூறினார். அதுவும் சற்று சிந்தனை செய்து பார்த்தால் ஒரு மூடத்தனம் என்பதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏனென்றால் பழைய நபி இஸ்ரவேலுக்காக நபியாக வரவில்லை, வந்தது முழு உலகத்துக்கும் வந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரதிநிதியாக வந்தார், முழு உலகத்துக்கும் நபியாக வந்தார். அவர் வந்தது புதிய சமுதாயத்திற்கு, புதிய மக்களிடம் அவர்கள் பேசுவார்.
இனி வருவது அவர் கொண்டு வந்தது இஞ்சில் கிடையாது. காரணம் இஞ்சில் மன்சூகாயதுக்கு பிறகு, தௌராத் மன்சூகாயதுக்கு பிறகு, ரத்து செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் குர்ஆன் வந்து விட்டது. அப்ப குர்ஆன் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த தௌராத்தும் இஞ்சிலும் ஈசா நபி இங்கே போதிப்பார் என்று நாம் சொல்ல முடியாது. அப்ப அவரு மக்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரையும் புதுசு. அப்ப ஷரியத்தும் புதுசு, மக்களும் புதுசு, ஆளு மட்டும் பழசு. அதனால் நபி மட்டும் பழையது வரலாம் என்று இவங்கள் விளக்கிறார். நான் பணிவுடன் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த விளக்கம் யாரு கூறி தந்தது? ஏதாவது ஒரு சஹீஹான ஹதீஸ் அல்ல. நான் கேட்கிறது ஒரு பலகீனமான ஹதீஸில், லைஃபான ஹதீஸில் கூட பழையது புதியது என்ற சர்ச்சை எடுத்து காட்டியதாக நீங்கள் காமிக்க முடியுமா? சொந்த கருத்து மதத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மக்கள் தான் மக்களை ஃபித்னாவில் அகப்படுத்தி குழப்பம் பண்றவர்கள் என்று முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய கருத்துகள் மார்க்கத்தினுடைய கருத்துகளாக எடுத்து காட்டினால், எடுத்து உரைத்தால், அது அவ்வாறுள்ள மக்கள் தான் மக்களை குழப்பி விடுகின்ற மக்கள் என்று முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இந்த பழையது புதியது என்ற சர்ச்சையே குழப்பம் செய்வதற்காக, குழப்பம் விளைவிப்பதற்காக ஆலிமீன்கள் கொண்டு வந்தது என்பதுதான் நாம் சொல்ல முடியும். சுருக்கமா சொன்னால், தன்னுடைய உம்மத்தில் வரக்கூடிய இப்னு மரியம் நபியாக வருவார் என்று முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு. அதுக்கு மாற்றமான எந்த ஒரு முடிவும் நாம் எடுக்க முடியாது. மௌலவி சாஹிப் அவர்கள் இப்ப மிக அருமையான முறையில் இங்கே விளக்கி இருந்தாங்க. சஹி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு ஹதீஸை எடுத்து வைத்தீங்க. சஹி முஸ்லீமில் திக்ரு தஜ்ஜால் என்கின்ற பாடத்தில் அது இடம்பெற்றிருக்கிறது. வரக்கூடிய அந்த இப்னு மரியம் நபியுல்லாவாக இருப்பார்கள் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொன்னீங்க. ஒரு முறை அல்ல, நபியுல்லா நபியுல்லா என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 முறை கூறியிருக்கிறாங்க வரக்கூடிய அந்த இப்னு மரியத்தை குறித்து என்பதை எடுத்து சொன்னீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்ட பிறகு எப்படியாப்பட்ட ஆலிம்களாக இருக்கட்டும், அவர்கள் கூறுகின்ற அந்த விளக்கங்களை எல்லாம் நாம் புறந்தள்ளி விட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இஸ்ரவேல் சமுதாயம் என்கின்ற ஒரு சிறிய வட்டத்திற்கு வருகின்ற பொழுது அவர் நபியாக இருக்கிறார். முஹம்மதிய உம்மத் என்கின்ற பெரிய வட்டத்திற்கு வருகின்ற பொழுது அவர் நபி இல்லை என்று கூறுகிறார்கள். இன்னும் நாம் வாதம் செய்கின்ற பொழுது அவர் பழைய நபி, எனவே பழைய நபியாக வந்தார் என்ற கருத்துக்களை எல்லாம் இந்த மௌலவிமார்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் எந்த ஆதாரமும் அற்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு அருட்கொடையை வழங்கிய பிறகு அதனை பிடுங்கவே மாட்டான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், நபியாகவே அவர்கள் மரணமடைந்தார்கள். எந்த இப்னு மரியம் இறங்குவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களோ, அவர்கள் அவரை போன்ற ஒருவர், அவருடைய தன்மைகளை குணத்தாலும் தத்துவத்தாலும் கொண்ட ஒருவர் தான் தோன்ற வேண்டும் என்பதுதான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் கடந்த 120 ஆண்டுகளாக கூறி வருகிறது. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஸ்தாபகர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இறைவனின் தூய வஹி என்னும் வெளிப்பாட்டின் மூலம் நான் வாக்களிக்கப்பட்ட மஹ்தி மசியாகவும் எல்லா கருத்து வேறுபாடுகளுக்கும் தீர்ப்பு வழங்குபவனாகவும் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அர்பயீன் என்கின்ற புத்தகத்தில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என் உயிர் யார் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், சஹி புகாரி, சஹி முஸ்லீம் போன்ற நம்பத்தகுந்த ஹதீஸ் தொகுப்புகளில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ள வாக்களிக்கப்பட்ட மசி நானே ஆவேன் என்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த இறைவன் மீது நான் ஆணையிட்டு கூறியிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, நான் இதற்கு முந்தைய நிகழ்ச்சியிலும் கூறியிருக்கிறோம், ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
வாதத்தின் அடிப்படை அல்லாஹ்வின் தூதர் ஈசா இப்னு மரியம் இறந்து விட்டார், அவரின் சாயலில் வாக்குறுதிக்கு ஏற்ப நீர் தோன்றி இருக்கிறீர் என்று இறைவன் தனக்கு அறிவித்ததாக அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இதன் அடிப்படையில் அந்த ஈசா மரணமடைந்து விட்டார். எந்த இப்னு மரியம் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ வாக்குறுதிக்கு ஏற்ப நான் அந்த இப்னு மரியமாக தோன்றியிருக்கிறேன் என்பதுதான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஸ்தாபகர் ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாதம். எனவே இந்த நிகழ்ச்சியில் நாம் மிக தெளிவான முறையில் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை விளக்கியிருந்தோம். அது மட்டுமல்ல, எந்த ஈசா இப்னு மரியம் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அந்த இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக தோன்றிய அந்த ஈசா அல்ல, மாறாக அவரை போன்ற ஒருவர் தோன்றுவார் என்பதையும் விளக்கியிருந்தோம். அது மட்டுமல்ல, மசீஹும் மஹ்தியும் வெவ்வேறானவர்கள் அல்ல, இருவரும் ஒருவரேதான் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை எடுத்து வைத்து அந்த ஈசாவும் மஹ்தியும் ஒருவரே என்பதையும் இங்கே விளக்கியிருந்தோம். அது மட்டுமல்ல, அந்த இப்னு மரியம் நபியாகவும் இருப்பார் என்பதையும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ள சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த ஹதீஸையும் எடுத்துக்காட்டி இங்கே விளக்கியிருந்தோம். இப்போது முஸ்லிம்கள் நடுநிலையோடு சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு வேண்டுகோளையும் வைத்தார்கள். நீங்கள் இறைவனிடத்திலே மன்றாடி பிரார்த்தனை கேளுங்கள். இறைவா, இறுதி காலத்தில் தோன்ற வேண்டிய மசி மஹ்தி நான் தான் என்று ஒரு மனிதர் வாதிக்கின்றார், இவர் உண்மையாளரா என்று இறைவா நீ எனக்கு காட்டித்தா என்று அந்த இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். எனவே முஸ்லிம் மக்களே, நீங்கள் நடுநிலையோடு சிந்தித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் நாம் திருக்குர்ஆனில் இருந்து ஆதாரத்தை காட்டியிருக்கிறோம், ஹதீஸ்களில் இருந்து ஆதாரத்தை காட்டியிருக்கிறோம். இந்த ரெண்டையும் விட்டுவிட்டு வேறெந்த ஆதாரங்களையும் நாங்கள் இங்கே எடுத்து வைக்கவில்லை. திருக்குர்ஆனுடைய சான்றுகளை எடுத்து வைத்திருக்கிறோம், ஹதீஸிலிருந்து நாம் சான்றுகளை எடுத்து வைத்திருக்கிறோம். எனவே இப்போது முஸ்லிம் சமுதாயம் நடுநிலையோடு சிந்திக்க வேண்டும், இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. मदीयत 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 जिंदाबाद 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 जिंदा ओ पायंदाबाद जिंदाबाद जिंदाबाद अहमदियत जिंदाबाद अहमदियत मदीयत मदीयत जिंदाबाद 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 जिंदा ओ पायंदाबाद जिंदाबाद जिंदाबाद अहमदियत जिंदाबाद।